திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகம் முன் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் சிப்காட்டுக்காக எடுத்த நிலத்துக்கு இழப்பீடு தராததை கண்டித்து தலைகீழாக நின்றார். தனது தந்தைக்கு 2 பெயர்கள் இருப்பதால் ஆவணங்களை உரிய முறையில் சமர்ப்பித்தும் கங்கை கொண்டான் பிராஞ்சேரி பகுதியில் 8 ஏக்கர் நிலம் சிப்காட்டுக்காக கையகப்படுத்திய இழப்பீடு தொகை 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படாமல் உள்ளதாக புகார் தெரிவித்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் செல்லதுரை தலைகீழாக நின்று எதிர்ப்பு தெரிவித்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வருவாய்த்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்த ஆசிரியர் ஒருவர் தலைகீழாக நின்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் நாரணமங்கலம் கிராம மக்கள் குடிநீரின்றி அவதிப்பட்டு வருவது குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆழ்குழாய் மின் மோட்டார் பழுதானதால் 6 மாதங்களாக தண்ணீர் இன்றி 2 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வருவதாக தெரிவித்த கிராம மக்கள், இதனால் மாணவர்கள் குறித்த நேரத்திற்கு பள்ளி செல்ல முடியவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். இதனால் தனியாரிடம் குடத்திற்கு 15 ரூபாய் கொடுத்து தண்ணீர் வாங்கும் நிலை உள்ளதாக கூறிய மக்கள், நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக பழுதான மின் மோட்டாரை சீர் செய்து குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பல்லடம் பகுதி விவசாயிகள் இனாம் நிலத்துக்கு பட்டா தர வலியுறுத்தி மனு அளித்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உழுது கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கும் குடியிருக்கும் மக்களுக்கும் நில உரிமை வழங்கும் நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வக்ஃபு வாரியம் தங்களது நிலம் என கூறி காட்டூர் கரைப்புதூர் பகுதி விவசாய நிலங்களை ரத்து செய்து வருகின்றனர். இதனை கண்டிக்கும் விவசாயிகள் இனாம் நிலத்துக்கு பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. 4 ஆண்டுகளாக தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பிடாரி ஏந்தல் பொதிக்குளம் கிராமங்களில் குடிநீர் வசதியின்றி குடத்திற்கு 10 ரூபாய் கொடுத்து குடிநீரை வாங்கும் நிலை உள்ளது. குடிநீரை விலைக்கு வாங்கும் அவலநிலை ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் உள்ளதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் நிரந்தரமாக குடிநீர் வசதி கோரி ஆட்சியரிடம் மனு அளித்ததோடு அடுத்த கட்டமாக போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். வடக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த கலாவதி மற்றும் அவரது மகன்கள் சுடலையாண்டி மாடசாமி ஆகியோர் ஆட்டோவில் தோவாளை பகுதியில் சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது பின்னால் அதிவேகத்தில் வந்த கார் ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் கார் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்த விபத்தில் கலாவதி மற்றும் அவரது மகன் சுடலையாண்டி ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாமக்கல்லில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தில் 3 மாத வாடகை தராததை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 40க்கும் மேற்பட்ட லாரிகள் வாடகைக்கு விடப்பட்டதில் 50 லட்சம் ரூபாய்க்கும் மேல் பணம் வராததில் பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து நாமக்கல்லில் உள்ள லாரி உரிமையாளர்கள் சங்கத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட லாரி உரிமையாளர்கள் பூச்சிக்கொல்லி மருந்துடன் வந்து தற்கொலைக்கு முயன்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டத்தில் தங்குவதற்கு சொந்த வீடு இல்லாமல் மிகவும் அவதியடைந்து அவமானப்படுத்துவதாக திருநங்கைகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருபுவனத்தில் 5க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வரும் நிலையில் இவர்கள் வசிக்க அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என்று பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். திருநங்கைகள் வசிப்பதற்கு வாடகை வீட்டை தர உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவிப்பதாகவும் தொடர்ச்சியான புறக்கணிப்பு காரணமாக திருபுவனம் பகுதியில் திருநங்கைகள் வசிப்பதற்கு வீடு கட்டித்தர வேண்டும் என விடியாத திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு வீட்டு வாடகை வீடு தரது கிடையாது. எங்கே போனாலுமே 5000 வாடகைனா 20,000 கேட்குறாங்க. நாங்கள் ஒரு மாதத்துக்கு 10,000 15,000 பிச்சை எடுத்து 10,000 வாடகை கொடுத்துட்டு எங்களோட அத்தியாவசிய தேவை, அனாவசிய தேவை வேணாம், எங்களுக்கு ஆடம்பரம் வேணாம். எங்களோட அத்தியாவசிய தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, சாப்பிட்றது மற்ற எல்லா விஷயமும் ஆடை எது இருந்தாலும். இன்றைக்கி நாங்கள் ஒரு பவுடர் படம் வெளியில் போக முடியாது. பவுடர் வாங்கினா கூட மற்றவங்க போடுற பொருள் 30 ரூபா, நாங்கள் போடுற பொருள் 300 ரூபாய். அந்த 300 ரூபா போட்டால் நாங்கள் ஒரு பெண்ணாக வெளியில் காட்ட முடியும். அப்போ அந்த மாதிரி நாங்கள் அந்த சூழ்நிலை தள்ளப்படும் போது ஒவ்வொரு தேவைக்கு நாங்கள் யாசகங்களுக்கு மட்டும் பிழைக்க முடியாது. எங்களுக்கு இப்போ குடியிருப்பு செஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் வீட்டு செஞ்சு தராங்க. வீட்டு வசதி வாரிய கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் திருநங்கைகளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க? எங்களுக்கு கொடுக்கல. மற்றவங்களுக்கு கொடுத்தா எனக்கு தெரியாது, எங்களுக்கு கொடுக்கல.